உங்கள் நட்சத்திரமும் பரிகாரமும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய வாழ்நாள் பொக்கிஷம். அஸ்வினி நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில், அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம், அவங்களுக்குரிய சின்னம் என்ன, விருட்சம் என்ன, அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும், ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம். நேயர்களே, இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம். மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயம் திருவாரூர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்துறைப்பூண்டியில இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் எட்டி. எட்டி மரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரமும் உயரும். கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க. அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் குதிரை தலை அல்லது குதிரை உருவம். இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் காலாங்கிநாதர். இவருடைய சமாதி கஞ்சமலையில இருக்குது. இவரை நீங்க வழிபட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம், அப்புறம் நல்ல வேலை எல்லாம் கிடைக்கும். அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும். முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் ஸ்வேத வர்ணையை வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ அச்வனோ பிரச்சோதயாத். நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் ஸ்வேத வர்ணையை வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ அச்வனோ பிரச்சோதயாத். காலையில எழுந்ததும் அப்புறம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் 27 முறை சொல்லுங்க. முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க. சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. அஸ்வினி நட்சத்திர பலன்கள். பரணி நட்சத்திர பலன்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில், அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம், அவங்களுக்குரிய சின்னம் என்ன, விருட்சம் என்ன, அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும், ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம். நேயர்களே, இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம். மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அக்னீஸ்வர திருக்கோவில். இந்த ஆலயம் நல்லாடை என்ற ஊரில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குரிய விருட்சம் நெல்லி. நெல்லி மரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும். கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க. அப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் மண் பாத்திரம், அடுப்பு அல்லது முக்கோண வடிவம். இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர். இவருடைய சமாதி பழனி மலையில இருக்கு. இவரை நீங்க வழிபட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம், அப்புறம் நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் 4, கேட்டை 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும். முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மஹே தண்டதராயை
தராயை தீமகி தன்னோ பரணி பிரச்சோதயாத். நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மஹே தண்டதராயை தீமகி தன்னோ பரணி பிரச்சோதயா. காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் 27 முறை சொல்லுங்க. முக்கியமா சிகப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க. சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. பரணி நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில், அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம், அவங்களுக்குரிய சின்னம் என்ன, விருட்சம் என்ன, அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும், ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம். நேயர்களே, இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம். மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் நாகை காத்திர சுந்தரேஸ்வர திருக்கோவில். மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சாநகரம் உள்ளது. இதன் மெயின் ரோட்டிலிருந்து பிரியும் சாலையில் 1/2 கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் அத்திமரம். அத்திமரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும். கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் கத்தி, வாள் மற்றும் ஹோமதி ஜுவாலை. இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அப்புறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ரோமரிஷி சித்தராவார். இவருக்கு சமாதியும் இல்லை, இவர் உடல் அழியவும் இல்லை என்கிறார்கள். இவர் நேரடியாக கைலாயத்திற்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி அமர்ந்து தீபம் ஏற்றி வணங்கலாம். அப்புறம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை 4, மூலம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும். முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகா தவாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயா. நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் வன்னி தேகாயை வித்மஹே மகா தவாயை தீமஹி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் 27 முறை சொல்லுங்க. முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள் அணியாதீங்க. சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. கிருத்திகை நட்சத்திர பலன்கள். ரோகிணி நட்சத்திர பலன்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில், அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம், அவங்களுக்குரிய சின்னம் என்ன, விருட்சம் என்ன, அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும், ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம். நேயர்களே, இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம். மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் காஞ்சி பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள சாலையில் அமைந்துள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விருட்சம் நாவல் மரம். நாவல் மரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும். கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க. அப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் தேர், கோவில், ஆலமரம் மற்றும் சக்கரம். இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் மச்சமுனி ஆவார். இவருடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது.
ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் 4, பூராடம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்களை கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும். முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம்: ஓம் பிராஜாவ்ருத்யை ச வித்மஹே விச்வரூபாயை தீமஹி தன்னோ ரோஹிணி